முக்கியமானது என்னன்னா, பெற்றோரோட சுபாவமே கன்னிங்கா இருப்பாங்க. அண்ணா வீட்ல இருந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் தம்பி வீட்ல குடுக்குறவங்க இருக்காங்க. அக்கா வீட்ல இருந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் தங்கச்சி வீட்ல குடுக்குறவங்களா இருப்பாங்க. பெரிய பொண்ணு வீட்ல இருந்து சின்ன பொண்ணுக்கு கவனமாவே இருப்பாங்க. சின்ன பொண்ணுக்கு எடுத்துட்டு போய் குடுப்பாங்க. இந்த மாரி பார்சாலிட்டி பார்க்குற பெற்றோர்களாக இருப்பார்கள். எல்லாத்தையும் சகிச்சுக்கிற நல்ல பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பிள்ளைகள்லாம் மோசம்னு சொல்லிடுறாங்க எல்லா இடத்துலயும். அம்மா, அப்பாவ போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வருத்தப்படுறதெல்லாம் உண்டு. இன்னொன்னு சொல்றேன். பிள்ளைகள் மட்டும் இல்ல, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையா வந்தவர்களும், பெண்ணா இருந்தா வந்த மாப்பிள்ளை, ஆணா இருந்தா வந்த மருமவ, இவங்க கூட ரொம்ப தங்கமானவங்களா இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா பெற்றோர்கள் அங்க கூட ஒட்ட மாட்டாங்க. அங்க போய் ஒட்டி இருக்கிறதுக்கான முடியாம போயிடுறது உண்டு. இந்த 6, 8, 12ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6, 8, 12ல இந்த சந்திரன் இருந்தா அம்மாவுக்கு ஆகல. 6, 8, 12ல சூரியன் இருந்தா அப்பாவுக்கு ஆகல. அல்லது பிதா ஸ்தானத்துக்கு அதிபதிகள் இருந்தா ஆகல. அல்லது அந்த ஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி நீச்சமாகிறது கெட்டு போகிறது, 9ஆம் அதிபதி நீச்சமாகிறது கெட்டு போகிறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஆகாம போகுது. இதுதான் காரணம். யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. பிள்ளைகளையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. எந்த பிள்ளையும் பெத்த தாய்க்கு ரொம்ப கொடுமையெல்லாம் செய்ய போகிறதெல்லாம் இல்லை. சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளையும் இவன் கொஞ்சோண்டு சகிச்சுப்பான், அவன் கொஞ்சம் அதிகமாக சகிச்சுப்பான், இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு பெண்ணு கொஞ்சம் சகிச்சுலாம் ஒரு பொண்ணு இருக்கும், இல்லை இயலாமல் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 10 இல்லை 20 இல்லை 30 வருஷம்லாம் ஆகாத தாயாரோட ஆகாத தந்தையோட ஒன்றாவே இருக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்படியே சேர்ந்து வாழறவங்களாம் கூட இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம் பண்ணாலும், எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாலும் டெய்லி குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிற அப்பாலாம் இருப்பாங்க. டெய்லி குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிற அப்பா இருப்பாங்க. டெய்லி அங்கங்கே கடன் வாங்கி பிள்ளைங்களோட மானத்தை வாங்குற அப்பாலாம் இருக்கிறாங்க. அப்போ கூட சகிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள்லாம் கூட இருக்க தான் செய்கிறாங்க. 2 தான் காரணம். ஒன்று தத்துவார்த்தமாக, ஆன்மீகமாக, அல்லது ஞானபூர்வமாக சொல்லணும்னா பூர்வ ஜென்ம பாவம் தான் காரணம். இன்னொன்று ஜாதகம் தான் காரணம். யாரையும் சொல்லக்கூடாது, யாரையும் நொந்துக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா, தப்போ சரியோ சகிப்புத்தன்மையோட அவங்கள வச்சுக்கிட்டு வளர்க்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் தனி ரகம். இவங்களுக்கு மட்டும் நம்ம விதிவிலக்கு கொடுக்கலாம். அவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட விதிவிலக்கு கொடுக்கலாங்கிறது சாஸ்திர நியதி. மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. நீங்கள் சகிச்சுக்கிட்டு அவங்கள பராமரிக்கிறது நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.